ஓகே, பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷனில் ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். இது என்னென்னா எஃப் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஒய் தென் ப்ரூவ் தட் டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் டோ ஒய் ஈக்குவல் டு டோ ஸ்கொயர் எஃப் பை டோ ஒய் டோ எக்ஸ். ஓகேவா? சரி, இது வந்து செகண்ட் ஆர்டர் இல்லையா? அப்போ ஃபஸ்ட்டு இது என்ன பண்ணணும், டோ எஃப் பை டோ ஒய் கண்டுபிடிக்கணும், அப்புறம் எக்ஸ் பண்ணணும். இந்த டேரக்ஷன் நான் சொன்னேன் இல்லையா? ஃபஸ்ட்டு ஒய் பண்ணணும், அப்புறம் அதே கண்டுபிடிச்ச ஆன்சரை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இங்கே ரைட் ஹேண்ட் சைடுக்கு என்னது, ஃபஸ்ட்டு எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கணும், அந்த ஆன்சரை ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். சரியா? சரி, ஃபஸ்ட்டு எப்போவுமே வழக்கமாக இங்கே எஃப்னு கொடுத்துருக்காங்க ஃபங்க்ஷன் இல்லையா? அப்போ இங்கே எஃப்ங்கிற ஃபங்க்ஷனை எக்ஸை பொறுத்தும் ஒய்யை பொறுத்தும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சுக்கலாமா? சரி, இப்போ எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு tan இன்வர்ஸோட டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஃபார்முலான்னு எழுதி வச்சுக்கலாம். tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுங்கிறது 1/1 + எக்ஸ் ஸ்கொயர். ஆனால் இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் பை ஒய்ன்னு இருக்குது. அதை வச்சு தான் நம்ம இங்கே எழுத போகிறோம். ஓகேவா? இது அப்போனா எக்ஸுன்னு இல்லை, எக்ஸ் பை ஒய்ன்றதுனாலே செயின் ரூல் தான். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், tan இன்வர்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். tan இன்வர்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/1 + எக்ஸ், எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் பை ஒய் இல்லையா? அப்போ எக்ஸ் பை ஒய் ஹோல் ஸ்கொயர், அப்போனா எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். இது செயின் ரூலுங்கிறதுனால மறுபடியும் என்ன பண்ணணும், இன்னர் ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். எப்போல்லாம் செயின் ரூல் அப்ளை பண்ணுவோம், இங்கே tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு மட்டும் இருந்தால் நார்மல் டிஃப்ரென்ஷியேஷன், எக்ஸை தவிர்த்து மீதி என்ன இருந்தாலும் செயின் ரூல் தான் அப்ளை பண்ணணும். அதை இன்னொரு ஃபங்க்ஷன் மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணிக்கோம். சரி, அப்போ இந்த ஃபங்க்ஷனை என்ன பண்ண போகிறோம், இன்னர் ஃபங்க்ஷனை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அப்போ எக்ஸு 1/yங்கிறது கான்ஸ்டன்ட் இல்லையா? அதை அப்படியே வச்சுக்கலாம். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. அப்போ என்ன ஆன்சர் உங்களுக்கு வரும், இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாமா? 1 இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 1/y ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர். இங்கே என்ன இருக்குது, 1/y இருக்குது. அப்போ இந்த ஒய்யும் இந்த ஒரு ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடுமா? அப்போ உங்களுக்கு ரிமைனிங் என்ன இருக்கும், டோ எஃப் பை டோ எக்ஸோடைய வேல்யூ இந்த ஒய் டினாமினேட்டருக்கும் டினாமினேட்டர் இருக்குது, ஸோ நியூமரேட்டருக்கு போயிடும். y/y ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர், அவ்வளோதான். ஓகேவா? சரி, இதே மாதிரி நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், டோ எஃப் பை டோ ஒய் கண்டுபிடிச்சிக்கலாமா? ஓகேவா? இப்போ டோ எஃப் பை டோ ஒய்னா இதை ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். tan இன்வர்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/1 ப்ளஸ் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு, இப்போ பாருங்கள் ஒய்ங்கிறது டினாமினேட்டரில் இருக்குது, அதை நியூமரேட்டர் கொண்டு போனால் எப்படி இருக்கும், டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் எக்ஸு ஒய் இன்வர்ஸ்ன்னு இருக்கும் இல்லையா? அப்போ எக்ஸை டிஃப்ரென்ஷியேட், இங்கே பாருங்கள் எக்ஸுங்கிறது இங்கே கான்ஸ்டன்ட், அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எக்ஸே தான் வரும், ஏன்னா வேரியபிள் கூட இருக்குது. ஒய் இன்வர்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -1 ஒய் பவர் -2 இல்லையா? சரி, இப்போ பாருங்கள் இது எப்படி இருக்கும், -x/, இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணால் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர் இன்ட்டு இங்கே ஒய் பவர் -2ன்னு இருக்குது. அப்போ இது ஒய் ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? அப்போ இந்த ஒய் ஸ்கொயரும் ஒய் ஸ்கொயரு கேன்சல் ஆகிடுமா? ஏன்னா இது டினாமினேட்டரில் இருக்குது, இது டினாமினேட்டருக்கும் டினாமினேட்டரில் இருக்குது. சரி, அப்போ டோ எஃப் பை டோ ஒய்யோடைய வேல்யூ என்னது, -x/y ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். அவ்வளோதான். நம்ம வழக்கமாக கண்டுபிடிக்கிற மாதிரி டோ எஃப் பை டோ எக்ஸும் டோ எஃப் பை டோ ஒய்யும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது இங்கே அடுத்தது தான் மேட்டர் இருக்குது. என்னது, இது சக்ஸஸிவ் டிஃப்ரென்ஷியேஷன் இல்லையா? அப்போ ஒய்யை கண்டுபிடிச்சிட்டு அதை இன்னொரு தடவை டிஃப்ரென்ஷியேட் எக்ஸை பொறுத்து பண்ணுறதான் டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸு. சரியா? அப்போது டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் டோ ஒய் இதை எப்படி எழுதணும், ஃபஸ்ட்டு இருக்கிறது தனியாக செப்பரேட்டாக டோ பை டோ எக்ஸ் இன்ட்டு டோ எஃப் பை டோ ஒய். அப்போ டோ எஃப் பை டோ ஒய்யை கண்டுபிடிச்சிட்டு அதை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதான் உங்களுடைய டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் டோ ஒய். சரியா? அப்போ டோ பை டோ எக்ஸு டோ எஃப் பை டோ ஒய்யோட வேல்யூ என்னது, -x பை ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதுதான் எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். சரியா? சரி, இப்போது இதை என்ன பண்ணணும், இதை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மேலே பாருங்கள் எக்ஸ் மேலேயும் இருக்குது கீழேயும் இருக்குது. அப்போ u/v மெத்தடில் எழுதணும். ஓகேவா? u/v மெத்தடில் எழுதிக்கலாமா? அப்போ ஃபஸ்ட்டு என்னது, வியை எழுதணும். அப்போ ஃபஸ்ட்டு வி எழுதிக்கலாமா? அப்போ விங்கிறது ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர், ஃபஸ்ட்டு வி டேர்ம் எழுதிக்கிட்டேன். அடுத்து இந்த டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் u/vங்கிறது என்னது, வி u டேஷ் மைனஸ் u/v டேஷ் பை வி ஸ்கொயர் இல்லையா? அப்போ வி எழுதியாச்சு, யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். அப்போ -xஐ இல்லைன்னா மைனஸை காமனாக வெளியே வச்சுக்கலாமா, உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது.
ஓகேவா? அப்போ மைனஸ் எடுத்துட்டா வெறும் எக்ஸ் பை ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் போதும். அப்போ எக்ஸை மைனஸ் ஃபார்முலாலே இருக்குது. எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ஆக்சுவலாக இதை எப்படி எழுதியிருக்கேன்னா மைனஸ் டோ எஃப் பை டோ எக்ஸு எக்ஸ் பை ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஒய் மைனஸை மட்டும் வெளியே எடுத்திருக்கேன், அவ்வளோதான். இப்போ இதை தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். இங்கே இருக்கிறத டினாமினேட்டரில் ஃபஸ்ட்டு எழுதிட்டேன். மைனஸில் ஃபார்முலாலே இருக்குது. எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 எக்ஸை பொறுத்து. அதை ஞாபகம் வச்சுக்கணும் எதை பொறுத்துன்னுட்டு. ஓகேவா? அதனால் ஃபஸ்ட்டு வி அப்படியே எழுதிக்கிட்டோம். எக்ஸை பொறுத்து இங்கே அப்படியே தான் இருக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வி அப்படியே எழுதிக்கிட்டோம். யூவை வந்து எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டோம். மைனஸ் இப்போ எக்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த டினாமினேட்டரில் இருக்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டினாமினேட்டரில் இருக்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஃபஸ்ட்டு ஒய் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். எக்ஸை பொறுத்துனா கான்ஸ்டன்ட் 0. எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x. ஓகேவா? அடுத்தது பை வி ஸ்கொயர் இல்லையா? அப்போ டினாமினேட்டரோட ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா? மைனஸ் மேலே என்ன இருக்குது? ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இந்த மைனஸ் எக்ஸை உள்ள மல்டிபிள் பண்ணால் இது 0. இதை கூட மைனஸ் 2x ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் இல்லையா? சரி, இப்போ பாருங்கள், இதை பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும்? மைனஸ் ஒய் ஸ்கொயர், இதை மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் சப்ராக்ட் பண்ணால் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். மைனஸை உள்ள மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை இதை நம்ம சும்மா நார்மலாக எழுதுகிற மாதிரி எழுதிக்கலாமா? எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? புரிஞ்சிச்சா? இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம். என்ன ஆன்சரு? டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸு டோ ஒய்யோட வேல்யூ. இதுவே வந்து ரைட்டு ஹேண்ட் சைடும் வருதான்னு நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகேவா? ரைட் ஹேண்ட் சைடு என்னது? டோ ஸ்கொயர் எஃப் பை டோ ஒய் டோ எக்ஸ். இதை எப்படி பிரித்து எழுதலாம்? ஃபஸ்ட்டு டோ பை டோ ஒய் எழுதிக்கிட்டு டோ எஃப் பை டோ எக்ஸ். சரியா? அப்போ டோ பை டோ ஒய் எழுதிக்கலாம். டோ எஃப் பை டோ எக்ஸ் ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா? அது ஆன்சர் எழுதிக்கலாமா? ஒய் பை ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரு. அப்போது ஒய் பை ஒய் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு எக்ஸ் ஸ்கொயர். ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஒய் மேலேயும் இருக்குது கீழேயும் இருக்குது. அப்போ யூ பை வி மெத்தட் தான். அப்போ யூ பை வி மெத்தட்னா ஃபஸ்ட்டு வி எழுதிக்கணும். ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்புறம் யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 மைனஸ் ஒய் அப்படியே வச்சுக்கிட்டு டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஒய் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2y ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் கான்ஸ்டன்ட்ங்கிறதுனால 0 ஆகிடும். பை ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ இதை எழுதிக்கலாமா? ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரோட மல்டிபிள் பண்ணால் 1 தான். மைனஸ் இது உள்ள மல்டிபிள் பண்ணும்போது 2y ஸ்கொயர் பை இங்கே 0ங்கிறனால 0 ஆகிடும் ஆட் பண்ணும்போது. ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். இப்போ பாருங்கள் என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2y ஸ்கொயரில் ஒய் ஸ்கொயர் போயிடுச்சுன்னா மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை இதை நம்ம யூஷுவலாக மாற்றி எழுதிக்கலாமா? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். இதான் என்னது? டோ ஸ்கொயர் எஃப் பை டோ ஒய் டோ எக்ஸ். இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாமா? ஓகேவா? இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1ஐயும் 2ஐயும் கம்பேர் பண்ணுங்கள். ஈக்குவலாக இருக்கா? அப்போது ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 2லேருந்து நான் என்ன சொல்லிடலாம்? ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2லேருந்து டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் டோ ஒய் ஈக்குவல் டு டோ ஸ்கொயர் எஃப் பை டோ ஒய் டோ எக்ஸு அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகேவா? புரிஞ்சிச்சா? ஜஸ்ட்டு இந்த மாதிரி செகண்ட் ஆர்டர் இருந்ததுன்னா இந்த டைரக்ஷனில் ஃபஸ்ட்டு ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு போகிற டைரக்ஷனில் என்ன இருக்கோ அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ அதை இன்னொரு தடவை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அவ்வளோதான். ஓகேவா? அதே மாதிரி இங்கேயும் அப்படி தான். எக்ஸை பொறுத்து ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். அப்புறம் அந்த வர ஆன்சரை ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஓகேவா? தேங்க்யூ.